வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம யூனிஃபார்ம் தான் பார்க்கலாம். என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க யூனிஃபார்ம் சொல்லிக் கொடுங்கன்னு. இன்றைக்கி காலர் வச்சு நம்ம யூனிஃபார்ம் பார்க்க போகிறோம். இது வந்து 5 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. டாப்ஸுக்கு உயரம் வந்து 42 இன்ச்சு. 42 இன்ச்சில் நம்ம அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 டாப்ஸுக்கு. இன்றைக்கி வந்து டாப்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃபேண்ட்டு, அடுத்த நாள் வந்து கோட்டு. உங்களுக்கு 3 வந்து தனித்தனியாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஒன்றுலேயே வந்து கட்டிங் டிச்சிங் 2 சேர்த்து. இப்போ வந்து நான் 12 இன்ச்சு வந்து அகலம் எடுத்து கரையை வந்து தள்ளி போட்டிருக்கேன். அதாவது வந்து 2 கரை இருக்கும் இல்லையா, 4 பக்கம் இருக்கும் கரை. அது வந்து தள்ளி போட்டிருக்கேன். 12 இன்ச்சுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த பக்கம் இருக்கிறத நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். கை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. ஏன்னா கைக்கு வந்து அவங்க 10 எடுத்து கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் உயரம் மட்டும்தான் வருது. நெக்கு வந்து 3 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்து நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் வந்து சும்மா நான் இந்த கிளாத்லேயே பைப்பிங் பண்ணி நான் வந்து கையை வந்து தைக்க போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே அடிச்சு விடணும் அப்படின்னா வந்து 4.25 வச்சுக்கோங்க. நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். 7 இன்ச்சு வச்சுட்டு மார்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு வைக்க போகிறேன். ஏன்னா வந்து சுற்றளவு 10 இன்ச்சு, அதில் 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி 9.5 வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஓப்பன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓப்பனுக்கு வந்து சுற்றளவு வந்து நான் 11 இன்ச்சு வைக்கிறேன். 11 இன்ச்சு வச்சுருக்கேன் ஓப்பனுக்கு சுற்றளவு. ஏன்னா நம்ம அதுக்கே 1.5 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிடுவோம். அதனால் வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் தள்ளி தான் நான் கட் பண்ணுறேன் ஓப்பனுக்கு. இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டருக்கு வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆங்கிள் வந்து 7 இன்ச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கரையிலேருந்து கட் பண்ணுங்கள். கரையை வந்து தனியாக விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் இன்னொரு கரை இருக்கா, இந்த பக்கம் தான் நம்ம கையை கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நமக்கு லைன் வரணும். இந்த மாதிரி லைன் வர்றதுக்கு வந்துட்டு கைக்கும் அதே மாதிரி நமக்கு லைன் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது வந்து ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு கிராஸாக ஷோல்டர் கட் பண்ணிடுங்க. ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிடுங்க. குடஞ்சி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஓப்பனுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கை வந்து கட் பண்ணிடலாம். கை வந்து இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் போட்டிருக்கேன் நான். இந்த ஓரத்தில் மட்டும் நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் தான் அடிப்பக்கம் போயிடும். அது வேறு வழி இல்லை, 10 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட உயரம் வந்து 15 இன்ச்சு. 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. அகலம் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து மேலேருந்து கை மார்க் பண்ணிக்கலாம். கையோட அடிப்பக்கம் உயரம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கரையை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலேருந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மடித்து தைக்கலாம் விட தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம பேண்ட்டு கிளாத் வச்சு தைக்க போகிறோம். உள்பக்கம் அடித்து திருப்பி மேல் பக்கம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அதனால் வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கெலாம் கிளாத்து விடலை, அப்படியே தான் கட் பண்ணிக்க போகிறேன் 15 இன்ச்சு வச்சு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. கை அடையாளப்படுத்திட்டு நம்ம இது ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட்டு கிளாத் வச்சுருக்கு, நம்ம வந்து கரெக்டாக இந்த லைன் வர மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையை வந்து நான் நேராக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து இது வந்து பிரிஞ்சிட்டே வருது. இந்த கிளாத் வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப நல்ல கிளாத்துன்னு சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்குது. பாலிஸ்டர் மிக்சடு இது. அதனால் கொஞ்சம் நம்ம கையிலையும் மூட்டுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கிளாத்து விட்டு நான் தைக்கிறேன். தைச்சிட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். இது வந்து டிசைன் வரி வரியாக கொடுத்துருக்கனால நம்ம தையல் போட்டதே எதுவுமே தெரியாது. இப்போ அப்படியே மடித்து தைச்சி விட்ருங்க.
ஏன்னா இது கை வந்து நமக்கு அடியில் தான் போகும், மேலே எதுவுமே தெரியாது. கரெக்டாக மடித்து ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இதுக்கு லைனிங்லாம் இல்லை, நம்ம வந்து தையல் போட்டது எதுவுமே தெரியல. இப்போ வந்து கரெக்டாக ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து விரித்து போட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம். முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிடுங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு கீழே வந்து சமமாக வெட்டிடுங்க. வெட்டினதுக்கப்புறமா நம்ம பேண்ட் கிளாத் வச்சு நம்ம தைக்கணும். இப்போ வந்து நெக்கு வந்து அடையாளப்படுத்தலாம். பேக் சைடு நெக்கு வந்து 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். மேலே ஏற்றியே கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணலாம். முன்னாடி வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். உயரம் 3 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. ஏன்னா அதுவே நல்லா கழுத்தை ஒட்டி தான் இருந்துச்சு. இப்போ இது மாதிரி ரவுண்டு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடிப்பக்கத்தை வந்து அப்படியே எடுத்து விட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து நான் 9 இன்ச்சு 8.5 இன்ச்சு அடையாளம் வச்சு 8.5 இன்ச்சு அடையாளம் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 8.5 இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு நம்ம வந்து நேராக கட் பண்ணி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு தையல் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடணும் நமக்கு. இப்போ வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபேண்ட்டு கிளாத்து. 2.5 இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் இது. இதுக்கு நீளம் வந்து நம்ம 8.5 இன்ச்சுனா இதுக்கு ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியாக பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கம் நம்ம ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த ஓடு தையல் போட்டு மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வந்து அப்படியே மடித்து தைச்சிடுவாங்க. இப்போ கீழே வந்து நம்ம அந்த கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா, அது நல்லா விலக்கி விட்டு நேராக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையல் போட்ட அளவு அந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம ஓடு தையல் போட்டோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த தைச்ச அளவுக்கு அடியில் இருக்க கிளாத்து அப்படியே மடித்து கொடுத்து தேய்ச்சி விட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் மடிப்பு கொடுக்கறது ஒரே அளவாக இருக்கணும். எங்கேயும் கூட குறையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கிறது ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும். பழகிட்டு இருக்கவங்க கூட டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து அந்த சென்டரில் போட்டிருக்க ஓடு தையலை நல்லா பிரித்து விட்டு எட்ஜிலே தையல் போட்டுருங்க. இப்போ மேலேருந்து நம்ம வந்து இந்த நேர் பீஸை வைக்கலாம். அதை நல்லா விலக்கி விட்டு கீழே வரைக்கும் தைச்சிருங்க. இந்த மாதிரி விலக்கி விட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ வந்து மேலேருந்து கரெக்டாக அந்த தையல் மேலேயே போடுங்க. தையல் மேலேயே போடுங்க. தள்ளி போட வேணாம், தையல் மேலேயே வச்சு தையல் போடுங்க. இப்போ வந்து அந்த கீழே லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அந்த தையல் போட்டிருக்க அளவுக்கு மடித்து விட்டு தைச்சி விட்டுறலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம். அந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டுறலாம். பிரித்து விட்டு அந்த எட்ஜிலேயே ஓரத்துலேயும் இந்த பக்கம் தையல் போட்டு விட்ருங்க. ஒரு தையல் நூல் எடுத்து விட்டு அந்த ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டு வரலாம். இந்த மாதிரி ஓரத்துலேயே போட்டுவாங்க. இப்போ இதே மாதிரி 2 பக்கம் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடியில் எந்த பீஸ் கொடுக்குறீங்களோ அந்த பீஸை மட்டும் லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணதுலேயே லைட்டாக கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நேராக வரத்துக்காக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நேராக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து நான் ஒரு ஊக்க குத்தி விட்ருக்கேன், 2 சேர்த்து வச்சு. இப்போ வந்து கீழே கொஞ்சம் தூரத்தில் இருந்து 2 சமமாக இருக்கணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தையல் போடுறது வந்து சமமாக இருக்கணும், பார்த்துக்கங்க. இப்போ அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு உயரம் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. நான் கொஞ்சோன்னு மட்டும் கட் பண்ணி விட்டேன் கீழே. அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ச்சு உயரம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து இங்கிட்டும் நம்ம வந்து முக்கோணமாக அப்படியே மடித்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். கார்னர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அது கோட்டு போட்டுட்டா தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பாயிண்ட் வரணும். இப்போ மேலே நல்லா தைச்சி விட்டுறலாம். மேலே வந்து நம்ம 3 கொக்கி வைக்கணும். 3 கொக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊக்கு கழட்டி விட்டு கரெக்டாக 2 பக்கமும் சமமாக வெட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்துடணும். வந்ததுக்கப்புறமா 2 சமமாக கட் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் அளந்து பார்க்கலாம். 9.5 இன்ச் இருக்குது பாதி. 9.5னா இப்போ வந்து நமக்கு 19 இன்ச் இருக்குது. மொத்தத்துக்கு கழுத்தோட சுற்றளவு வந்து 19 இன்ச் இருக்குது. அதில் பாதி 9.5. அகலம் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். கேன்வாஸ் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் போட்டு விட்ருங்க. அகலம் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ ரவுண்டு போட்டு விட்டுறலாம். ரவுண்டு போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றிலும் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கரெக்டாக 9.5 வரணும். 9.5 வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கூட குறையாக வராது, சரியாக வரும். இப்போ 9.5 10 இன்ச் இருக்குது. 9.5க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. மறுபடியும் ரிவர்ஸில் கூட வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு மறுபடியும் வச்சு பார்த்தாலும் 9.5 வரணும். இந்த மாதிரி வந்துச்சு. நெக்கோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கூட குறைய வராது. நிறைய பேர் வந்து காலர் வந்து வச்சு தைக்க ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த நமக்கு இந்த காலர் வந்து கரெக்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். சரியாக வரலைன்னா வந்து செம்ம டென்ஷன் ஆகும். அது அக்காவே பயந்துக்கிட்டு நிறையா பேர் வந்து காலர் நெக் டிசைன் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா நானும் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த காலர் வர்றதுக்கு. ஆனால் இந்தளவுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லித்தர ஆள் இல்லை. நம்ம பார்த்து தான் பழகிக்கிட்டேன் நான். ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் சொல்லித்தரேன். கரெக்டாக வந்து நம்ம அளவு எடுத்தோன்னா வந்து காலரும் அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வராது, சரியான அளவு கிடைக்கும். இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேண்ட்டு கிளாத்தில். இப்போ வந்து நம்ம ஓடு தையல் போட்டுடலாம். அது சுற்றிலும் மடித்து விட்டு ஓடு தையல் போட்டுடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா அந்த காலரை ஒட்டி அப்படியே அந்த பேசுகிறெல்லாம் தள்ளி விட்டு நம்ம அப்படியே சுற்றிலும் ஓடு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இந்த மாதிரி அந்த பிசுறெல்லாம் வந்துட்டு நல்லா ஒட்டி நம்ம தைச்சி விட்டோன்னா தான் வந்து உங்களுக்கு காலர் வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து நீட்டாக காலர் அடித்தாச்சு. ஓடு தையல் தான் நான் போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம அதை பிரித்து விட்றலாம். இப்போ இன்னொரு கிளாத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ண அளவுக்கு தையல் போடாதீங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 இன்ச்சு ஒட்டி மட்டும் தையல் போடாதீங்க. தையல் போடாமல் அது கொஞ்சம் மேலே ஏற்றி நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா இப்போ சுற்றிலும் அந்த காலர் எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. காலர் எட்ஜிலேயே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த அளவுக்கு தைக்காதீங்க. 2 பக்கமும் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தைக்க வேணாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீட்டாக. நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அதாவது நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம்ல மடித்து அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு விடணும். நம்ம அதில் தான் தைக்க போகிறோம். அதாவது யூனிஃபார்ம் கிளாத்து வச்சு அதில் தான் நம்ம தைக்க போகிறோம். 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ சுற்றிலும் அங்கனங்கன கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம திருப்பினா அது மடிப்பு வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்காக சுற்றிலும் ரவுண்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா அந்த வந்து இந்த 2 கேப் வரும். அதுக்கப்புறமா அதை நல்லா விரித்து விட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம எந்தளவுக்கு தைச்சிருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் தள்ளி நல்லா விரித்து விட்டு தைங்க. ஏன்னா இப்படி தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம காலரை தைச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்து மறுபடியும் தைக்கிறது தான் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு தைக்கிறப்ப வந்து அதை நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காலர் நெக்கு தைக்கிறது. இன்றைக்கி பார்க்குறவங்க அடுத்து வந்து நம்ம இந்த அதாவது வந்து இது வந்து ஜென்ஸ் போடுற ஃபேண்ட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து யூனிஃபார்முக்கு வந்து ஃபேண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம வந்து கோட்டும் தைக்க போகிறோம், ஃபேண்ட்டும் தைக்க போகிறோம். ஆனால் இது என்னன்னா நம்ம வெட்டினதுமே வந்து நூல் வந்து பெருதுன்னு பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த நூல் எப்படி வெளியில் வராமல் எப்படி தைக்கணுன்றதை அந்த ஃபேண்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி கட்டிங் வீடியோவும் டிச்சிங் வீடியோவும் நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு பாருங்கள். ஏன்னா அதுக்கடுத்த நாள் வந்து நான் கோட்டு சொல்லித்தர போகிறேன். 3 அதாவது இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாளைக்குமே யூனிஃபார்ம் தான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் சொல்லது போல் கொஞ்சம் நம்ம விட்டுட்டு தைச்சிட்டோம். ஃபுல்லாக 2 பக்கமே வந்துட்டு ஒரே அளவாக நம்ம விட்டுட்டு தைச்சிருக்கோம். இப்போ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து தைச்ச மாதிரி அதை சேர்த்து தைச்சி விட்றலாம். அப்போ சேர்த்து தைச்சி விடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். லைட்டாகனக்குள்ளே கட் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா நார்மலாக கலர் நெக்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா மடக்கி விட்டு எடுத்து காமிக்கிறேன். நல்லா கையில் அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து சரியாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் காலர் நெக்கு. இப்போ அதை நல்லா நம்ம மடக்கி விட்டோன்னா வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கையில் நல்லா அமுத்தி விட்ருங்க. அமுத்தி விட்டு அந்த பிசுறெல்லாம் வந்து பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி விட்டு நம்ம அப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். தையல் கொஞ்சம் நெருக்கு தையல் வச்சுக்கோங்க. அந்த எட்ஜிலேயே அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒட்டி நீங்கள் போட்டுவாங்க கரெக்டாக. அதை நல்லா உள்ளே மடக்கி விட்டு அந்த தையல் மேலேயே நம்ம வச்சு போட்டு வந்திங்கன்னா தான் அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த நூலெல்லாம் பிரித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுடலாம். தையல் மேலேயே வச்சு தையல் போட்டுவாங்க. இப்போ வந்து இது முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம்.
முடித்ததுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து அமுக்கு தையல் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்ச நாள் நம்ம 2 வருஷத்துக்கு இந்த யூனிஃபார்ம் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர்லாம் பிரியாமல் இருக்கும். அமுக்கு தையல் போட்டுருங்க. முடித்ததுக்கப்புறமா இந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறலாம். நல்லா நூலெல்லாம் சுத்தமாக எடுத்து விட்ருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம எட்ஜிலே தையல் போடலாம். அதாவது அந்த கரெக்டாக நம்ம வச்சு அந்த இது வந்து அடியில் இருக்க கிளாத்தும் மேலே வந்துடக்கூடாது, இந்த கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. அந்த கேன்வாஸ் நல்லா மடக்கி விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா இந்த எட்ஜிலேயே அப்படியே ரவுண்டாக தையல் போட்டுவாங்க. தையல் போட்டு கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. நான் வந்து மற்ற ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து இதுக்கு ரவுண்ட் கழுத்துக்கு வந்து பைப்பிங் பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் யூனிஃபார்ம் பேண்ட்டுக்கு தேவையில்லை, யூனிஃபார்ம் டாப்ஸுக்கு தேவையில்லை, அதனால் வந்து பைப்பிங் பண்ணலை. 2 தையல் மட்டும் போட்டு வரேன், மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போ அந்த 2வது தையல் வந்து அமுக்கு தையல் வந்து இன்னொன்று போட்டு விட்டுறலாம். ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியம் நமக்கு, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கு. இப்போ வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கைக்கு வந்து நான் 1.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன். நேர் பீஸு அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட்டுறலாம். இப்போ மேலே வந்து திருப்பி விடும் போது அந்த எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கும் நான் ஓடு தையல் போட்டு தான் தைச்சிருக்கேன். இப்போ பிரித்து விட்டு இன்னொரு அமுக தையல் போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 கைக்கு தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா அந்த ஷோல்டரை வந்துட்டு பின்னாடி பக்கம் பேக் சைடை திருப்பி அந்த தையலை விட்டு அமுக தையல் போட்டு எடுத்துருங்க. எப்பயுமே பின்னாடி பக்கம் தான் விட்டு நம்ம அமுக தையல் போடணும். ஏன்னா முன்னாடி நமக்கு வந்து தையல் தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதனால பின்னாடி பக்கமாக திருப்பி நம்ம அமுக தையல் போட்டுடலாம். இப்போ சேம் வந்து அந்த யூனிஃபார்ம் கலர்லேயே பைப்பிங் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு பைப்பிங் வச்சு கை வந்து தையல் போடுறது வந்து எனக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்குது, அதுக்காக வந்து நான் பைப்பிங் வச்சு தையல் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இது பைப்பிங் பிடிக்கல, நீங்கள் சும்மா தான் தைச்சி விட்றீங்கன்னா வந்து 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது பைப்பிங் வைக்கிறனால 4 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரவுண்டாக நம்ம தைக்கிறப்ப வந்து ஒரு 1/4 இன்ச்சு போகும். இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம அந்த பைப்பிங்கை வச்சு தைச்சிட்டு வரலாம். தைச்சி முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ சைடில் தையல் போட்டு நம்ம ஓப்பன் வந்து நிறைய பேர்த்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, ஓப்பன் மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ ஓப்பன் வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓரத்துலேருந்து தான் தைக்கிறேன் நான். ஓரத்துலேருந்து தைக்கும் போது நீங்கள் வந்து ஓப்பன் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கிட்டே வரும்போது அந்த கீழே மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. அதாவது மேலேருந்து நம்ம வந்து கம்மியாக தான் கொண்டுட்டு வரோம், கீழே வரும்போது நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. ஒரு 1.25 இன்ச்சு விட்ருக்கேன் நான் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ அப்படியே திருப்பி போகும்போது இன்னும் 1/4 இன்ச்சுக்கு அகலப்படுத்திக்கோங்க. 2வது தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கு அகலப்படுத்திக்கோங்க. இப்போ கை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். இப்போ நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு அடுத்து தையல் போடலாம். கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்ருங்க.
அங்கன கட் பண்ணி விடும்போது திருப்பி நீங்கள் நான் பார்க்கப்ப வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் லைட்டாக அங்கன கட் பண்ணி விட்ருங்க. இப்போ 3வது தையல் போடலாம். 3வது தையல் அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து போடுறப்ப ட்ரெஸ்ஸு வந்து டைட் ஆனாலும் நமக்கு பிரித்து விட சௌரியமாக இருக்கும். ஆனால் ஓப்பனுக்கிட்ட வரும்போது 3 தையலும் ஒன்றா வந்துடணும். 3 தையல் வந்து தள்ளி தள்ளி போடக்கூடாது. போட்டிங்கன்னா நம்ம ஓப்பன் பகுதி வந்து மடித்து தைக்க வராது. அதனால் 3 தையலும் ஓப்பன்கிட்ட ஒன்று செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அழகாக மடித்து தைங்க. கீழேருந்து கொஞ்சம் தூரம் நேராக வரும். மேலே போக போக கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வரும். அப்போ அந்த கிளாத்தை வந்து லைட்டாக கொஞ்சம் நல்லா ஒரு மடிப்பு உள்ளே மடித்து விட்டு தைங்க. நிறைய பேர்த்துக்கு உள்ள பிரச்சனை இதுதான். இது என்னடா கீழே சரியாக வருது, மேலே போகும்போது நமக்கு வந்து கிளாத் அதிகமாக வருதுன்னு நினைப்பீங்க. மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். அப்புறம் 2வது இந்த பக்கம் தைக்கிறப்போ எக்ஸ்ட்ரா வரும்னு நினைப்பீங்க. அதனால் அடியில் இருக்க கிளாத்தை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு தைங்க. அப்போ தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு சரியாக வரும், சுருக்கம் இல்லாமல். லைட்டாக அப்படியே பெருவரில் அப்படியே மேலே லைட்டாக நகட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே தைக்கிறப்ப சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறமா கீழே மடித்து தைக்கலாம். கீழே வந்து 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கீழே வந்து நீங்கள் மடித்து தைங்க. எப்பயும் போல் மடித்து தைச்சிட்டு எட்ஜிலேயே 2வது தையல் போடுங்க. எட்ஜிலேயே போடுங்க 2வது தையல். இப்போ வந்து கீழே சைடில் எல்லா பக்கமும் 2 தையல் வந்துடணும். அதே மாதிரி ஓப்பன் பகுதியில் வந்து நீங்கள் தைக்கிறப்போ நல்லா டைட்டாக தைச்சிருங்க. நல்லா தூக்கி விட்டு தையல் நிறையா வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் நாளாக அது பிரிஞ்சு போயிடும் அந்த இடம். மறுபடியும் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தையல் வந்து நிறைய போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு கொக்கியெல்லாம் வச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் முழங்கால் வரைக்கும் டாப்ஸு. இது ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். இப்போ காலர் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் யூனிஃபார்ம் தைச்சி ட்ரை பண்ணுங்கள். இது யூனிஃபார்ம் பேண்ட்டு தான் தைக்க போகிறோம். உயரம் பார்த்தலாம் 31 இன்ச் இருக்குங்க. அரை இன்ச்சு சேர்த்து 31.5 வைக்கிறேன். அதாவது வந்து இடுப்பு பகுதிக்கு கீழே அளவு எடுத்துக்கோங்க. இடுப்புக்கு வந்து நம்ம தனியாக 10 இன்ச் வெட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இடுப்புக்கு உயரம் மட்டும் கீழே உள்ள உயரம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 31.5 இன்ச் வச்சு நம்ம வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். இது வந்து 2 பேண்ட்டுக்கு 2 கோட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ துணி வந்து நிறையா தானே இருக்கும். அதனால் நம்ம அந்த அளவு அளந்து பார்த்து 2ஆக மடித்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ஸ் போடுற பேண்ட்டுங்க. ஜென்ஸ் போடுற பேண்ட்னா கிளாத்து வந்து ரொம்ப அகலமாகவும் இருக்கும். 2வது வந்து திக்காகவும் இருக்கும். உங்களுக்கு 2 வருஷத்துக்குங்கும்போது தாராளமாக நல்லா உழைக்கும் இந்த பேண்ட்டு கிளாத்து. இப்போ மடித்து போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா இது அகலமான கிளாத்துனா ஒரு ஓரமாக ஒதுக்கி உங்களுக்கு தேவைப்படுற அகலம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ அப்படியே இருக்க அகலத்தை போட்டிங்கன்னா கிளாத்து வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். எனக்கு வந்து அகலம் வந்து 21 இன்ச்சு வருது. ஒரு காலுக்கு தொடை அளவுக்கு 21 இன்ச்சு நான் வைக்கிறேன். அதை 2ஆக மடித்து போட்டுக்கலாம். 2ஆக மடித்து போட்டு அப்படியே வரைஞ்சிக்குங்க. இது வந்து நான் வரைகிறது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு வீடியோ. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. அது இந்த வரைஞ்சி நான் கட் பண்ணது மட்டும் வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் ஃபுல்லாக டிச் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நான் தேடி பார்த்துட்டேன். வீடியோ இல்லை, காணோம், எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து போட்டு கீழே காலோட அகலம், கீழே வந்து காலோட அகலம், அதாவது இடுப்பு பகுதி, அந்த இடுப்பு உயரத்துக்கு அந்த சைடில் நடுவில் வரும்ல தையலுக்கு, அதுக்கு வந்து நம்ம 10 இன்ச்சு வைக்கணும். 10 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி நம்ம கீழே காலுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு வச்சுட்டு அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 32 இருக்குது. கீழே காலோட அகலம் பார்க்கலாம். கீழே காலோட அகலம் 8.5 இன்ச்சு இருக்குது. இப்போ மேலே வந்து
10 இன்ச் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வரைஞ்சி கீழே கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படி வீடியோ நான் வரைஞ்சும் போது எடுத்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிஷினில் போட்டு மேலே பெல்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இடுப்பு பகுதிக்கு. இப்போ இது வந்து நம்ம கீழே வந்து பீஸ் கொடுத்து தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இப்படி கொடுத்து தைக்கிறது வந்து உங்களுக்கு கால் வந்து நல்லா கேன்வாஸ் கொடுத்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் மடங்காது. அடியில் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து மடக்கி தையல் போட்டுடலாம். நீங்கள் மடக்கும் போது 2ஆக மடக்குங்க. இப்போ நான் மடக்கிறேன் இல்லையா, அது மாதிரி மடக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து தைச்சி பழகிட்டிங்கன்னா ஒரு சில கிளாத்து வந்து உயரம் பத்தாமல் கொடுப்பாங்க பேண்ட்டு கிளாத்து. அப்போ அப்படி இதுக்கு வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தைச்சி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்லை துணி வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 31 இன்ச்சு உயரம் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு கூட சேர்த்து 34 வைக்கலாம். நம்ம வந்து சரி கரெக்டான அளவு கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டோன்னா வந்து அடுத்து எதுக்கும் பத்தலைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கீழே வந்து 2 தையல் போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுக்குறது வந்து உங்களுக்கு கீழே கால் வந்து நல்லா நிற்கும், உங்களுக்கு இறங்காது. 2 சைடும் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். மேலே வந்து கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து நெளிவு தையல் கொடுத்துடலாம். நெளிவு தையல் வந்து இந்த ஓரத்துலேருந்து வளைச்சி அப்படியே கொண்டுட்டு வரணும். இப்படி தான் கொடுக்கணும். இப்போ அடுத்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா 2 காலும் சேர்த்து வச்சு இது வந்து உங்களுக்கு பிசிறு வரும். வேகமாக நூல் வந்து பெருசாக இருக்கனால பிரிஞ்சிட்டு வரும். நான் வந்து 2 பேண்ட்டு தைச்சதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் தைச்சிட்டு ஒரு தையல் ஓரத்தில் போட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் கெட்ட பக்கம் தைச்சோம்னா வந்து உங்களுக்கு அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறம் தைச்ச ஃபேண்ட்டெல்லாம் அப்படி தான் தைச்சிருக்கேன் நான். ஏற்கனவே பூனம் ஃபேண்ட்டு வந்து எப்படி தைக்கிறதுன்றது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. இந்த ஃபேண்ட்டும் அதே மாதிரி தான் தைக்கணும். பாருங்கள் நூல் எவ்வளோ வேகமாக பிரியுதுன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேண்ட்டு கால் தைச்சி வச்சுருக்கேங்களா, அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபேண்ட்டு கிளாத்துக்கு வந்து எப்போயுமே 3 தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபேண்ட்டுன்றதுனால 3 தையல் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேண்ட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நல்ல பக்கம் வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பெரட்டி உள் பக்கமாக 2 தையல் போட்டு விடுங்க. இப்போ இதுக்கு வந்து 3 தையல் போட்டுடலாம். 3 தையல் எதுக்காங்கன்னா நம்ம 4 படம் யூஸ் பண்ணுறதுனால பிள்ளைங்க வந்து இழுக்க கலட்ட நம்ம அந்த மாதிரி இருக்கிறனால ஒரு 2 வருஷத்துக்காவது யூனிஃபார்ம் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு 3 தையல் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ தைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து நம்ம பிசிறு தெரியாமல் தைக்க போகிறோம். நம்ம கீழே காலுக்கும் சைட்லையும் தைச்சிருக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து சரி யோசிக்கலை, பிரியாது அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கைலிக்கு வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டு தைப்போம்ல, அது மாதிரி தைக்கலாம். கொஞ்சம் கிளாத்து விட்டுருக்கேன். 1/4 இன்ச்சில் கொஞ்சம் பாதி அளவு விட்டுருக்கேன். விட்டுட்டு அடுத்த பீஸில் வந்து தையல் போடுங்க. இப்போ அந்த பீஸை அப்படியே நம்ம கவர் பண்ணி நம்ம மடித்து விட்டுடலாம். இப்போ வந்து திருப்பி நம்ம அந்த பீஸ் எடுத்து மடித்து விட்டுடலாம். அது மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. ஏன்னா இதுக்கும் வந்து ஒரு 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடக்கி ஒரு தையல் போடுங்க. ஏன்னா வந்து இதுக்கும் சரி சைடில் காலுக்கும் சரி ஒரு 2-3 தையல் போட்டோன்னா தான் நல்லா நிற்கும். நீங்கள் போட்டுட்டு வரும்போது இங்கே சென்ட்ரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, உட்காரும் போது எந்திரிக்கும் போதெல்லாம் பிரியாமல் இருக்கணும்னா நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க டைட்டாக. அதாவது வந்து நம்ம அடிக்க நல்லா மாற்றி மாற்றி தூக்கி விடுவோம்ல, பல்ல தூக்கி விட்டு தைப்போம்ல, அந்த மாதிரி டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியவே பிரியாது. அதே மாதிரி தைக்கிறப்ப ஒரு காலோட கிளாத்து வந்து அந்த பக்கமும் ஒரு காலோட கிளாத்து வந்து இந்த பக்கமும் மாற்றி வச்சு தைங்க. தைச்சி முடிச்சுட்டு அது மேலேயும் இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. போட்டு எடுத்துட்டு நம்ம மேலே கட் பண்ணலாம். மேலே உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். கரைப்பகுதி தான் எடுத்திருக்கேன்.
சுற்றலை வந்து 21 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 10 இன்ச் வைக்கிறேன். 10 இன்ச் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதையும் மேலே வந்து 1 இன்ச்சுக்கு தைச்சிட்டு கொஞ்சம் தைக்காதீங்க, தைக்காமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது நாடாக கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேப் போட்டு கீழே தைச்சிடலாம். இப்போ இது இன்னதை மடக்கி இங்கிட்டு மடக்கி ஒரு தையலும் அந்த பக்கம் மடக்கியும் ஒரு தையலும் போட்டுடலாம். அப்போ நம்ம திருப்பியும் வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மடக்கி தைக்கிறப்ப அந்த கேப் விழுகும். அந்த கேப்பில் வந்து நம்ம நாடாக கோர்த்துக்கலாம். அந்த நாடாக அப்படி கோர்க்கறனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை கோர்த்துட்டிங்கன்னா அந்த ஃபேண்ட்டு கிளியிற வரைக்கும் அந்த நாடாக வந்து உங்களுக்கு வெளியிலே வராது. நீங்களாக உருவி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெளியிலே வராது. அதனால தான் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம தைச்சிட்டோன்னா உங்களுக்கு சுத்தமாக அது நாடாக வெளியில் வராது. இப்போ வந்து இந்த ஓரத்துலேயும் தைச்சி எடுத்துடலாம். தைச்சி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு இந்த மாதிரி கேப் விழுந்துடும். நம்ம இப்போ மடக்கி தைக்கலாம். 1 இன்ச் அளவு மடக்கி தைச்சா போதும். ஒரு இன்ச் அளவுக்கு கரெக்டாக மடித்து தைங்க. சுற்றிலும் ரவுண்டாக தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து அந்த மேல் பகுதி வந்து அடையாளப்படுத்திக்கோங்க 4. அதாவது ஒரு பக்கத்தில் தையல் வந்துடும், மிச்சம் வந்து 3 பக்கத்துக்கு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் நான் சென்ட்ரு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். அதிலேருந்து நம்ம 2 பக்கம் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். சைடில் 2 கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணிவிட்டு அதாவது சென்ட்ரு பகுதியிலேருந்து 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுலேயும் 4 பக்கம் அடையாளப்படுத்தியாச்சு, அதுலேயும் 4 பக்கம் அடையாளப்படுத்தியாச்சு. 4 பக்கம் கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இதுலேயும் சென்ட்ரு பகுதி எடுத்திருக்கேன், இதுலேயும் சென்ட்ரு பகுதி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம வந்து மேலே பெல்ட்டு பகுதியில் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கிளாத்து தள்ளி வச்சு தைங்க. இந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தைங்க. இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அது 2க்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். உங்களுக்கு தள்ளி தள்ளி ரவுண்டாக வேணும்னாலும் வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லை கொஞ்சம் தூரம் வந்து நெருக்கமாக வச்சு விட்டாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வைக்கலாம். உங்களை விட விருப்பம்தான். இப்போ மேலே நான் ஏன் 1/4 இன்ச்சு வந்து ஏற்றி வைக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து இதுவும் அப்படி தான் பிரிஞ்சுட்டு வரும் உங்களுக்கு கிளாத்து. பிள்ளைங்க போடுறதுனால வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால மேலேயும் பிரிஞ்சுட்டு தான் வரும் தண்ணியில் போட போட. அதனால இப்போ நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அந்த கிளாத்தை நம்ம கவர் பண்ணி அடிக்க போகிறோம். இப்போ வந்து 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு இதே மாதிரி தான் நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கணும். இதே மாதிரி 4 இடத்துல நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். 2 இடத்துல வந்து ஃப்ளிட்ஸ் வராது, 2 இடத்துல தான் வரும். 4 பக்கம் கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க. இது நான் 2 பக்கமுமே வந்து முன்னாடி பக்கம் ஃப்ளிட்ஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். சைட்லேயும் கொடுக்கல, ரவுண்டாகவும் கொடுக்கல, முன்னாடி மட்டும் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே கவர் பண்ணி மடிச்சிட்டு வரலாம். மடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். மடிச்சுட்டு 2 தையல் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக வச்சு மடிங்க. இந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் சமமாக எடுத்து விட்டுறலாம். சமமாக எடுத்து விட்டு ஃப்ளிட்ஸ் தையல் போடுங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல மடங்கி அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டாக கையில் வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு அப்புறமா தையல் போடுங்க. இப்போ போட்ட பின்னாடி பாருங்கள் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பேண்ட்டு நீங்களும் தைங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதுக்கு வந்து நாடா ஈஸியாக கொடுத்துடலாம். இது வந்து உருவவே உருவாது உங்களுக்கு கடைசி வரைக்கும். இப்போ இதுதான் பேண்ட்டு. நான் பொம்மைக்கு தான் போட்டிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து தெரியணுன்றதுக்காக. நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. யூனிஃபார்ம் பேண்ட்டு இப்படி தான் இருக்கணும்.
யூனிஃபார்ம் பேண்ட்டுன்னு இல்லை, எல்லா பேண்ட்டுமே வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். லைஃப்பும் வந்து நல்லா உழைக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து தையல் பிரியாமல் நல்லா உழைக்கும். இது வந்து இது காலர் நெக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க. இதுதான் அதோடய யூனிஃபார்மு. இந்த பிங்க் கலர் வந்து காலர் நெக் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. கலர் நெக் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். போட்டு தாங்க கட் பண்ணி தைக்க போகிறோம். கட்டிங் டிச்சிங் ரெண்டும் ஒரே வீடியோ. இது வந்து உயரம் வந்து 24 இன்ச்சுங்க. இது ஃபேண்ட்டோட கிளாத்து. ஃபேண்ட்டு கிளாத்து வரும் இல்லையா, அந்த இதுதான் கோட்டும் நம்ம ஃபேண்ட்டும் தைச்சோம். இன்றைக்கி வந்து நம்ம கோட்டு பார்க்கலாம். சுற்றளவு வந்து நான் 10 இன்ச் வைக்கிறேங்க. ஒல்லியான பாப்பா, கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா 11 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வைக்கணும். நான் 10 இன்ச் வைக்கிறேன் சுற்றளவு. இப்போ வந்து பேக் சைடு கட் பண்ணிக்கலாம், அப்புறமா ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். பேக் சைடு வந்து நான் ஓப்பன் இல்லாமல் ஒரு ஓரமாக மடித்து போட்டிருக்கேன். கரைக்கு இந்த பக்கம் தான் மார்க் பண்ணியிருக்கேன். நேராக மார்க் பண்ணிக்கோங்க. 24 இன்ச் வச்சுருக்கேன். 20 கிராஸாக இருக்குது கொஞ்சம், அதனால் 24 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச் வளைவுக்கு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. ஷோல்டர் வந்து நம்ம 4 இன்ச்சு 4 இன்ச்சு இல்லைன்னா 4.25 இன்ச் வைக்கணும். நான் 4 வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க. இது ஏன்னா நம்ம உங்களுக்கு ஷோல்டர் அகலமாக வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ ஆம்கோலோட லென்த்து வந்து 7 இன்ச் வைக்கணும். ஷோல்டர் வந்து நம்ம கிராஸாக மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வளைச்சிக்கலாம். இந்த 2 இன்ச்சு வந்து நம்ம கீழே வந்து சைடு ஓப்பனுக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துடும். நெக்கோட அகலம் 3 இன்ச்சுங்க. இதுக்கு வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. இந்த சைடு வந்து 9.5 இன்ச்சுங்க. ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு எடுக்கிறனால உங்களுக்கு ஆடுது லைட்டாக. கீழே இந்த 2 இன்ச்சுங்க. இந்த ஷோல்டர் உயரம் வந்து நம்ம 1 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் இது பேண்ட்டு கிளாத் நம்ம ஓரமாக நம்ம மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாங்க. அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு வெட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப அகலன்றதுனால நம்ம வந்து ஒரு ஓரத்துலேருந்து மடித்து போட்டு வெட்டலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிட்டு ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம முன்னாடி கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்பக்கம் போட்டுக்கலாம். நான் 2ஆக மடித்து தான் போகிறேன். நமக்கு வந்து 4 இன்ச் அகலம் வரணும். அதை 4 இன்ச் அகலத்துக்கு நம்ம மடித்து போடணும். அப்போ மொத்தம் வந்து 14 இன்ச் வைக்கணும். 14 இல்லைன்னா 15 வச்சுக்கலாம். 4 இன்ச்சு நான் மடித்து போடுறேன். கரெக்டாக 4 இன்ச் இருக்குது. இது முன்பக்கங்க. அப்படியே பேக் சைடை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மடித்து போட்டு. அப்படியே அதவே போட்டு நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். வரையக்கூட தேவையில்லைங்க. அப்படியே நீங்கள் மேலே போட்டு கட் பண்ண ட்ரைனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். சுற்றளவு வந்து 10.5 இன்ச் இருக்குங்க. இது முன்னாடி கொஞ்சம் 1/2 இன்ச்சு சேர்த்தே வச்சுருங்க. ஏன்னா வந்து நமக்கு மடித்து தைக்க அந்த சைடில் இந்த பக்கம் நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதனால 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து வந்து நான் வந்து 3 இன்ச் வைக்கிறேங்க. 3.5 இன்ச்சு கீழே வந்து, அதாவது வந்து அந்த அகலம் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டைமண்ட் ஷேப்பில் கீழே வரைஞ்சிக்கோங்க. மேலேருந்து 4 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். இப்போ அப்படியே பேக் சைடு வந்து போட்டுடலாம். போட்டு இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து நம்ம பட்டன் வைப்போம் இல்லையா, அப்போ அந்த அளவு வந்து நமக்கு பட்டனுக்கு போயிடும். அதனால ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் பேக் சைடுக்கோட முன்பக்கத்துக்கு அதை எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறேன்.
அதாவது பேக் சைடு வந்து 10 இன்ச் வச்சுருக்கோம், இதுக்கு வந்து 10.5 வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த டாட் சைடில் வந்து நம்ம ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்கெலாம் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து இதுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து போய் தைக்க போகலாம். முன்னாடி மட்டும் லைட்டாக குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க, பேக் சைடு நெக்குக்கும். இந்த இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வரைஞ்சது போல். மேலே வந்து நான் 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேங்க. நம்ம அகலம் வந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம் இல்லையா, அந்தளவு நான் அகலம் வைக்கல, இதுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா தச்சு நம்ம திருப்பி விட போகிறோம், அதனால் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பக்கமாக வர மாதிரி. இப்போ இந்த இதுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணது மட்டும்தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்துடும் விரித்து பார்த்தீங்கன்னா. ஒரு தையல் போட்டலாம். ஏன்னா இதுக்கு நம்ம நெக்கு வந்து அகலம் கம்மியாக வைக்கணும்னா இது வந்து நம்ம மடிச்சு விட்ருவோம். இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் நான் அகலம். இது வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு விட்ருவோம். அதனால தான் நான் இது சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அகலமாக தெரியும். இப்போ நம்ம மடிச்சு விட்ருவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நம்ம அதை மடித்தா அயன் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கலாம். கீழேலாம் தைக்க தேவையில்லைங்க. கீழே வந்து நம்ம பரட்டிட்டு மொத்தமாக தைச்சிங்கன்னா போதும். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இந்த கோட்டுக்கு பாக்கெட் வைக்கிறது வந்து நான் நாளைக்கு சொல்லித்தரேங்க. அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது பாக்கெட் இருக்க மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. நாளைக்கு பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இந்த கீழேருந்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா பாக்கெட் வைக்க கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால அதுவும் வச்சோன்னா ரொம்ப உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக தெரியும். அதனால் அது மட்டும் நாளைக்கு சொல்லித்தரேன் பாக்கெட் வைக்கிறது. ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி கார்னர்ட்ட நிப்பாட்டி நம்ம மேலே ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்தது இந்த மாதிரி தான் வரும். இது வந்து அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து நான் இது பாக்கெட் வைக்கிறனால கட் பண்ணுறேன். நீங்கள் சும்மா வெறும்னா பாக்கெட் இல்லாமல் தைக்கிறீங்கன்னா அப்படியே விட்டுறலாம். ஏன்னா வந்து அந்த இடம் ரொம்ப அது அகலமாக இருந்துச்சுன்னா பாக்கெட்டும் நம்ம வைக்கும்போது திக்காக இருக்கும், அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம். அதனால கிராஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாக்கெட்டு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்த ஓரம் கட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்படி 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்குங்க. மடித்து தையல் போட்டுக்குங்க. 2 பக்கமும் மடித்து நம்ம வந்து ஒரே அளவாக தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு 2ஐயும் வச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து முன்னாடி இந்த பட்டன் வைக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. இப்போ இதை முடித்ததுக்கப்புறம் தான் ஷோல்டர் நம்ம முன்னாடி கட் பண்ணணும். முன்னாடி இருக்க ஷோல்டர் மட்டும். ஏன்னா நம்ம அதை மடித்து தைக்கிறோம் இல்லையா, அதனால முடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு சும்மா 1 இன்ச் அளவுக்கு தான் அப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். இது வந்து பாக்கெட்டுங்க. பாக்கெட் வைக்கிறது வந்து நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு. சும்மா அதை காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிளாத்து விட்டுறணும். பேக் சைடு கொஞ்சம் தள்ளி வச்சு தைங்க. ஏன்னா வந்து நம்ம அதை மடித்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. லைட்டாக அந்த மாதிரி ஷோல்டர் எக்ஸ்ட்ரா வரும், நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க, அதனால தப்பு இல்லை.
பத்தாமல் போச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு மாதிரி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம இது கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் பீஸ் வச்சு நான் ஆம்கோலுக்கு தைக்கிறேங்க. அங்கங்கே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடித்து ஹெம்மிங்க்கு மாதிரி தைச்சிடலாம். ஹெம்மிங்க்கு நீங்கள் எப்படி தைப்பீங்களோ அப்படி தான். இது இன்னொரு மெத்தடும் தைக்கலாம். நம்ம பாக்கலத்துக்கு மாதிரி ஒரு ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு இந்த வளைவுக்கெலாம் ஃப்ளிட்ஸு குட்டி குட்டியாக வச்சு, அதாவது இந்த ஆம்கோல் வளைவு, கழுத்து வளைவு, அதுக்கெலாம் குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு வச்சு நமக்கு தையல் போட்டு திருப்பி அடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் தையல் போட்டாச்சு. இப்போ சைடில் தையல் போட்டுடலாம். ஓரத்துலேருந்து போடுங்க. எப்பயுமே வந்துட்டு நம்ம இங்கிட்டு தள்ளி போட்டுறக்கூடாது. ஓரத்துலேருந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக 2 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்கேன். நிப்பாட்டிட்டு திருப்பிக்கங்க. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே நிப்பாட்டினீங்கன்னா போதும். மேலே போக போக நல்லா வளைச்சி 2 தையல் போட்டு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கவனித்து பாருங்கள். அந்த கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் வர வர கொஞ்சம் நல்லா வளைச்சி நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏன்னா ஓப்பன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓப்பன் இல்லாமல் ப்ளைனாக தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஓப்பன் வச்சுக்கோங்க. நாளைக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பாக்கெட் வைக்கவும் சொல்லி கொடுத்துறேன். அது ரொம்ப நேரம் ஆகாது. அது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி திருப்பிடலாம். இந்த 2 கார்னருமே நல்லா மடிச்சு விட்டு நம்ம கழுத்துக்கு தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த பக்கமும் மடித்து தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் திருப்பி தையல் போட்டுடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இது கோட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் கவனமாக பார்த்து கட் பண்ணி தைச்சி பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஒரு செட்டுக்கு 500 ரூபா வாங்கலாம். நீங்கள் கோட்டு சேர்த்து தைச்சி கொடுத்தீங்கன்னா யூனிஃபார்முக்கு. அதனால் பழகி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி உருட்டி அடிச்சிடலாம். நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அதே அளவு வச்சு கீழே இந்த பக்கமும் மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று நம்ம வந்து அடுத்தது இப்போ இந்த அளவு வச்சு அதை மடித்து தைக்கணும். இப்போ இந்த பேட்ச் வச்சுருக்கேன் நான். மேலேருந்து நமக்கு வந்து 6 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. சைடில் வந்து 2 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு இந்த அளவு வச்சிங்கன்னா தான் அது சரியாக வரும். இப்போ பேட்ச் வந்து அடிச்சிடலாம். இப்போ சுற்றிலும் அப்படியே தையல் போடலாம். இது வைக்கும் போது கவனமாக வைக்கணும். தலைகீழாக அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அது பிரித்து நம்ம பண்ணுறதுக்கு வைக்கும் போது நீங்கள் கவனமாக பார்த்து அடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு நான் நூல் மாற்றிட்டேன். கிரே கலர் போட்டால் தெரியுது, அதனால நூல் வந்து மாற்றிட்டேன் நான். இப்போ தையல் போட்டாச்சு. நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிட்றேன் நான். இந்த பாக்கெட்ஸ் மட்டும் நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு பட்டன் வைக்கணும் அப்படின்னா, பட்டன் வைக்க தெரியலேனா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 4 இன்ச் இடைவெளி விட்டு
மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து காஜா கட் பண்ணலாம். இது கோட்டு தைக்கிறது வந்து அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு, போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தான் கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், ஒரு 4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நூல் போட்டு திக்கு போட்டு இழுக்க உங்களுக்கு அந்த இடம் வந்து அகலம் கொடுக்கும். நம்ம வந்து கடையில் கொடுத்து பட்டன் வைக்கிறது கூட சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். நம்ம கையால் வந்து பட்டன் வைக்கிறது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இப்போ காஜா கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் 3 நூல் போட்டிருக்கேன். 3 இல்லைன்னா 4 போடலாம், அதுக்கு மேலே போடாதீங்க. இந்த மாதிரி உள்பக்கம் குத்திட்டு இது மாதிரி திக்க போட்டு இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்து பக்கத்தில் குத்துங்க, தள்ளி குத்தாதீங்க, பக்கத்தில் குத்துங்க. ஏன்னா வந்து சிலருக்கு வந்து பட்டன் எப்படி வைக்கணுன்றது வந்து தெரியாது. இந்த பார்ட்டி ஜாக்கெட்டு, இந்த மாதிரி கோட்டு, ஸ்கூல் யூனிஃபார்மு, இந்த மாதிரி சின்ன இதுக்கெலாம் வந்து இப்போ சுடிதாருக்குமே நிறைய பட்டன் வச்சு தான் போடுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி திக்கு போட்டு குத்தி வெளியில் எடுத்து நல்லா இல்லுங்க டைட்டாக. இதே மாதிரி தான் நம்ம சுற்றிலும் எடுக்கணும். எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். மேலே வந்து எந்த பிசுறும் உங்களுக்கு தெரியாது, எந்த பிசுறுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே நம்ம திக்கு போட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடிப்பக்கம் குத்தி 2-3 தடவை திக்கு போட்டு நம்ம குத்தி விட்டு கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ வந்து உங்களுக்கு பிரியாது. இந்த மாதிரி வந்துடும் காஜா, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். நம்ம கையில் வந்து சுற்றணும், சுற்றி நம்ம உள்ளே விட்டு அந்த நூலுக்குள்ளே விட்டு இழுக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள், தெரியலேன்னா கற்றுக்குங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க அழகாக பட்டன் வைப்பாங்க. இப்போ தான் புதுசாக பழகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் பட்டன் வைக்கணும். கொக்கியும் இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும், நூல் சுற்றி தான் இழுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக பிரியாது. இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நான் 4 பட்டன் வச்சிட்டேன். 4 பட்டன் வச்சதுக்கப்புறமா நம்ம அதாவது கீழேருந்து தான் நம்ம வைக்கணும். ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி அந்த காஜாக்கு நேராக ஊசி உள்ளே விட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பட்டன் வைக்கணும். 2 பீஸையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். சேர்த்து பிடிச்சிட்டு அப்படி தான் வந்து நீங்கள் பட்டன் வைக்கணும். பட்டன் வைக்கிறதுமே வந்துட்டு மாற்றி குத்தணும். அதாவது வந்து 4 ஓட்டை இருக்குது, 4லேயும் மாற்றி நீங்கள் குத்துனீங்கன்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தடவை அடித்து துவைச்சா கூட இந்த பட்டன் வந்து பட்டனே உடைஞ்சாலும் நம்ம குத்துற நூல் வந்து உங்களுக்கு பிரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா திக்கு போட்டு முடிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் சேர்த்து பிடிக்கணும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி குத்துங்க. அடுத்த பட்டன் வைக்கலாம். அப்போ வந்து நமக்கு பட்டன் மாட்டுறதுக்கும் சரி, நம்ம வைக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு அளவு வந்து மாறாது. கீழே இருந்து தான் நம்ம மேலே போகணும். இதே மாதிரி எல்லாமே குத்தி எடுத்துடுங்க. இது கோட்டு தைக்கிறது, பாக்கெட் தைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வந்து நம்ம யூனிஃபார்ம் கோட்டு வந்து நம்ம தான் தைச்சாகணும். வந்து சில நேரம் தான் வந்து ஸ்கூலில் தருவாங்க, சில நேரம் நம்ம தான் தைச்சாகணும். ஒரு சில ஸ்கூலில் பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த பட்டன் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். அப்படியே மாற்றி ஃபுல்லாக குத்தி எடுத்துருங்க. இப்போ அடிப்பக்கம் திருப்பி நல்லா திக்கு போட்டு நம்ம எடுத்துடலாம். பட்டனுக்கு வந்து 4 நூல் போட்டுக்கோங்க, காஜாவுக்கு வந்து 3 நூல் போட்டுக்கோங்க. இப்போ பூட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்த பட்டன் போட்டலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். மேலே வந்து நம்ம அயன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்க்கவே அப்படியே கோட்டு வந்து நீட்டாகிடும். இப்போ நான் மடித்து காமிக்கிறேன். மேலே மட்டும் நம்ம அயன் பண்ணணும். இதே கோட்டை வந்து தைக்கிறது, கட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே இருந்து பாருங்கள், நீட்டாக இருக்கும்.
இதே மாதிரி பட்டன் வைக்கிறது இருந்தால் நீங்களும் வைங்க. ரொம்ப ஈஸியாக பயன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.